PGTRB Maths Statistics Previous year important problems and solutions. First question, A can solve 75% of problems in statistics and B can solve 70% of problems. The probability that either A or B can solve a problem chosen at random. இது டிஆர்பி 2001 கேட்கப்பட்ட கொஸ்டின். இது ஏங்கிற ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ் 75%. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 75% எப்படி இல்லைன்னா 75/100. அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3/4. பிங்கிற ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 70%ன்னு கொடுத்துருக்குறாங்க. So that is P of probability of B. P of B equal to 70% எப்படி எழுதலாம்னா 70/100. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 7/10. Probability of either A or B ன்னு கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. Probability of either A or B னா P of A union B ன்னு அர்த்தம். அப்போ P of A union B உடைய ஃபார்முலா ப்ளஸ் P of A plus P of B minus P of A intersection B. ஏவும் பியும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்காது. அப்போ P of A intersection Bயை எப்படி எழுதலாம் அப்படின்னா P of A into P of Bன்னு எழுதலாம். இப்போ P of A ஆன்சரையும் P of B ஆன்சரையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். P of A would answer 3/4 plus P of B would answer 7/10 minus 3/4 into 7/10. அப்போ 3/4 plus 7/10 minus அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 21/40. அப்போ LCM 40ஆல் LCM எடுத்து சிம்பிளை பண்ணிங்கன்னா we get answer 37/40. Option C, the answer is 37/40. Next question, if the sum of the squares of the rank differences of 9 pairs of the values is 80, the correlation coefficient between them. இது TRB 2001 கேட்கப்பட்ட கொஸ்டின். இது அப்போ n பேர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க, தட் இஸ் n equal to 9. நெக்ஸ்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரேங்க் டிஃபரன்சஸ். அப்போ சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 80. இது ரெண்டும் கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ரேங்க் கார்லேஷனுடைய ஃபார்முலா, ரேங்க் கார்லேஷன் ரோ ஈக்குவல் டு 1 minus 6 into sigma d square by n into n square minus 1. இந்த ஃபார்முலாவில் என்னுக்கு பதிலாக 9ம் சிக்மா டி ஸ்கொயருக்கு பதிலாக 18ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 minus 6 into sigma d square ஆன்சர் 80 divided by n into n 9 into n square 9 square 81 minus 1. 81 minus 1 80. அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் உள்ள 80 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 1 minus 6/9. 6/9 சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 minus 2/3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா 3 minus 2/3, தட் இஸ் 1/3. இப்போ 1 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 3ஆல் டிவைட் பண்ணால் we get answer rho equal to 0.333. Option C, the answer is 0.333. The probability that a boy will get a scholarship is 0.9 and that a girl will get is 0.8. Find the probability that at least one of them will get the scholarship. இது TRB 2001 கேட்கப்பட்ட கொஷின். பாய் அப்படிங்கிறதால நம்ம பின்னு வச்சுக்கலாம், கேர்ளுங்கிறதால கேபிட்டல் ஜின்னு வச்சுக்கலாம். அப்போ P of
பி அப்படின்னா பாய் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குவதற்கான ப்ராபபிலிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு 0.9. பி ஆஃப் ஜிங்கிறது கேர்ள் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி 0.8. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 1, யாராவது ஒருத்தவங்க ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. தட் இஸ் அட்லீஸ்ட் 1 மீன்ஸ் தட் இஸ் பி ஆஃப் எய்தர் எ பாய் ஆர் கேர்ள். அப்போ பி ஆஃப் பி யூனியன் ஜின்னு அர்த்தம். பி ஆஃப் அதாவது பாய்ஸ் யூனியன் அல்லது கேர்ள்ஸ். பி ஆஃப் பி யூனியன் ஜி. இப்போ பி ஆஃப் பி யூனியன் ஜியோடைய ஃபார்முலா பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் ஜி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஜி. அப்போ பியும் ஜியும் இண்டிபெண்ட் வேரியபிள், ஒன்றே ஒன்று சார்ந்திருக்காது. இவங்க ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கும் அவங்க ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஜியை எப்படி எழுதலாம்னா பி ஆஃப் பி இன்ட்டு பி ஆஃப் ஜின்னு எழுதலாம். இப்போ பி ஆஃப் ஏவோட ஆன்சரு பி ஆஃப் ஜியோட ஆன்சரு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ பி ஆஃப் பியோட ஆன்சர் 0.9 ப்ளஸ் பி ஆஃப் ஜியோட ஆன்சர் 0.8 மைனஸ் P of B into P of G, that is 0.9 into 0.8. இப்போ ஃபஸ்ட்டில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.9ஐயும் 0.8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 1.7 மைனஸ் 0.9ஐயும் 0.8ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.72. இப்போ 1.7லேருந்து 0.72 மைனஸ் பண்ணிங்கன்னா we get answer 0.98. அப்போ ஆப்ஷன் டி the answer is 0.98. For the frequency distribution f of x is equal to 2x by 9 where 0 less than or equal to x less than or equal to 3, the variance is. இது டிஆர்பி 2001 கேட்கப்பட்ட கொஷின். வேரியன்ஸ் கேட்குறாங்க. வேரியன்ஸ் கேட்டால் நம்ம இ ஆஃப் எக்ஸுங்கிற மீன் கண்டுபிடிக்கணும், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதோடைய ஃபார்முலா ரைட் சைடில் எழுதியிருக்கேன். இ ஆஃப் எக்ஸுங்கிறது மீன் சொல்லலாம். இப்போ மீன் இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்முலா இன்டர்வல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ இந்த சம்மில் இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் லிமிட் வந்து 0லேருந்து 3 வரைக்கும் சம்மில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இன்டகரல் 0 to 3 எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆன்சர் 2x by 9 இன்ட்டு டிஎக்ஸ். இதில் 2 by 9 இஸ் ஏ கான்ஸ்டன்ட். 2 by 9 வெளியில் எடுத்துடலாம். அப்போ உள்ள இன்டகரலுக்குள்ளே என்ன இருக்குன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இன்டகரல் ஆன்சர் டைரெக்டாக போட்டிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயரோட இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் 3/3. அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை போட்டுக்கலாம். அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் பவர் 3 இருக்குதோ எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். லோயர் லிமிட் ஆன்சர் 0. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு போட்டிங்கன்னா 3 கியூப்னு வரும். அப்போ 3 கியூப் by 3. 3 கியூபோட ஆன்சர் 27/3 மைனஸ் லோயர் லிமிட் ஆன்சர் 0. இதை சிம்பிளை பண்ணலாம். 3ஐயும் 27 அடித்தா 9 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அந்த 9ஐயும் இங்கே ஒரு 9 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ the answer is 2. நெக்ஸ்ட் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட ஃபார்முலா அப்படியே ரைட் சைடில் எழுதியிருக்கேன். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட ஜென்ரல் ஃபார்முலா இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இந்த சம்மில் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டகரல் லிமிட் வந்து 0 to 3 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்ம் 2x by 9 இன்ட்டு டிஎக்ஸ். அந்த 2/9 இஸ் கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துருந்தலாம். அப்போ உள்ள இன்டகரல் என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸ் இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 3 டைரக்ட் ஆஃப் இன்டகரல் போட்டிருக்கேன். எக்ஸ் பவர் 3யோட இன்டகரல் எக்ஸ் பவர் 4/4. அப்போ இந்த டேர்மில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குது எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்பர் லிமிட்டு மைனஸ் அதுக்கப்புறம் லோயர் லிமிட். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். 3/4/4 3/4 அப்படிங்கிறது 81 டிவைட் பை கீழே 4 மைனஸ்
லோயர் லிமிட் ஆன்சர் 0. இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். இந்த 9ஐயும் 81 கேன்சல் பண்ணலாம், இந்த 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா 9/2. இது E of x ஸ்கொயரோட ஆன்சர். இப்போ வேரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ வேரியன்ஸோட ஃபார்முலா E of x ஸ்கொயர் மைனஸ் E of x the whole ஸ்கொயர். இப்போ E of x ஸ்கொயர் ஆன்சர் 9/2 மைனஸ் E of x ஓட ஆன்சர் 2 the whole ஸ்கொயர். இப்போ 9/2 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ கிராஸ் மல்லே பண்ணுறோம். 9 மைனஸ் 8/2. 9 minus 8 1/2. இப்போ ஆப்ஷன் சி the answer is 1/2. 2 cards are drawn from a pack of cards at random. The probability that it will be a diamond and heart is. இது TRB 2002 கேட்கப்பட்ட கொஷின். இதுக்கு ஆன்சர் டைரெக்டாக போடுறோம். ப்ராபபிலிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ டைமண்ட்லேருந்து ஒரு கார்டு எடுக்கணும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இன் டைமண்ட் இஸ் 13. அப்போ நியூமரேட்டரில் 13C1 13 கார்டுலேருந்து ஒரு கார்டு எடுக்கணும் இன்ட்டு ஹார்ட்டில் டோட்டலாக 13 கார்டு இருக்கும், அதுலேருந்து ஒரு கார்டு எடுக்கணும். ஸோ 13 இன்ட்டு C டிவைட் பை NFSோட ஆன்சர். NFSங்கிறது டோட்டலாக உள்ள கார்ட்ஸ் 52. அந்த 52லேருந்து 2 கார்டு எடுக்கணும். இப்போ 52C2 இதை சிம்பிளை பண்ணால் நம்ம ஆன்சர் வந்துடும். ஸோ 13C1னா 13 தான். அப்போ 13 இன்ட்டு 13 நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் 52C2. அதை எப்படி சிம்பிளை பண்ணுறதுங்க ரைட் சைடில் போட்டிருக்கேன். 50C2 அப்படின்னா 52 ஃபேக்டோரியல் நியூமரேட்டரில் டிவைட் பை டினாமினேட்டரில் 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு அந்த 52லேருந்து 2 மைனஸ் பண்ணி ஃபேக்டோரியல் போடணும். 52 மைனஸ் 2 ஃபேக்டோரியல். அப்போ 52 மைனஸ் 2னா 50 தான், 50 ஃபேக்டோரியல். அப்போ நியூமரேட்டரில் உள்ள அந்த 52 ஃபேக்டோரியலை 52 இன்ட்டு 51 இன்ட்டு 50 ஃபேக்டோரியலாக எழுதிக்கலாம். ஏன்னா கீழே வந்து டினாமினேட்டரில் 50 ஃபேக்டோரியல் இருக்குது. டினாமினேட்டரில் 2 ஃபேக்டோரியல் ஆன்சர் 2, 50 ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கட்டும். இப்போ 50 ஃபேக்டோரியலையும் 50 ஃபேக்டோரியலையும் அடிச்சிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 52 இன்ட்டு 51/2ன்னு இருக்கும். அந்த 2ஐயும் 52ஐயும் கேன்சல் பண்ணால் 26. அப்போ 26 இன்ட்டு 51. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1326. அப்போ இந்த 13ஆலையும் இந்த 1326ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 102. அப்போ ரிமைனிங் ஒரு 13 தான் நியூமரேட்டரில் இருக்கும். இப்போ த ஆன்சர் இஸ் 13/102. இப்போ ஆப்ஷன் பி த ஆன்சர் இஸ் 13/102. Next question. The sample space S consists of 4 elements A1, A2, A3, A4. The following defines a probability space on S. இது TRB 2002 கேட்கப்பட்ட கொஷின். இந்த கொஷினுக்கு ஆப்ஷனை வச்சு நம்ம ஆன்சர் போடலாம். ப்ராபபிலிட்டி எப்போவுமே நெகட்டிவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, முதல் கண்டிஷன். ரெண்டாவது, the sum of the probability value is 1. எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் 1 வரணும். இப்போ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பியில் செகண்ட் ஆப்ஷனில் P of A3 வந்து -1/4 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 4வது ஆப்ஷனில் டி ஆன்சரில் P of A4 ஈக்குவல் டு -1/2 கொடுத்துருக்குறாங்க. இப்போ ப்ராபபிலிட்டி நெகட்டிவில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பி ஆன்சரும் டி ஆன்சரும், ரெண்டாவது ஆன்சரும் 4வது ஆன்சரும் இந்த சம்முக்கு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஏ இருக்கலாம் அல்லது சி இருக்கலாம். அப்போ ஏவா சியான்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த சம்மேஷன் ஆஃப் த டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர் 1 வருதான்னு பார்க்கணும். எதுக்கு 1 வருதோ அதுதான் ரைட்டான ஆன்சர். அப்போ ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். ஏ ஆப்ஷனில் அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்குறோம். 1/2 + 1/3 + 1/4 + 1/5 that is equal to
இந்த 2 3 4 5 எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60. அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் 1 வரலை. அப்போ ஏ வந்து இதுக்கான ஆன்சர் கிடையாது. அப்போ என்ன தான் ரிமைனிங் இருக்குதுன்னா சி தான் இருக்குது. சி தான் இதுக்குன்னு கரெக்டான ஆன்சர். இருந்தாலும் அதனுடைய சம் வந்து ஆன்சர் 1 வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ சியோடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ 1/2 + 1/4 + 1/8 + 1/8. இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 8. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் 1 வருது. அப்போ எதுக்கு இந்த சம்முக்கு எது ஆன்சர்னா சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், த ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y on x is 4/5 and the regression coefficient of x on y is 9/20. The correlation coefficient is TRB 2002 கேட்கப்பட்ட கொஷின். The regression coefficient of y on x எப்படி எழுதலாம்னா BYX. இந்த YXங்கிறத சஃபிக்ஸில் கீழே போடணும். That is equal to 4/5. The regression coefficient of x on y அது எப்படி எழுதலாம்னா BXY. அதை சஃபிக்ஸில் கீழே எழுதணும். That is equal to 9/20. இப்போ இது ரெண்டு டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுடைய ஃபார்முலா, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் R = ± √of regression coefficient x on y into regression coefficient y on x. இப்போ x on y, y on x வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். தட் இஸ் ± √of 9/20 into 4/5. இந்த 4ஐயும் 20ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 5 4s are 20. இப்போ நியூமரேட்டரில் 9 தான் இருக்குது, டினாமினேட்டரில் 5 × 5 25 கிடைக்கும். இப்போ இது ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தால் ± 3/5. இப்போ ஆப்ஷன் சி, த ஆன்சர் இஸ் ± 3/5. நெக்ஸ்ட் கொஷின், a die is thrown 9,000 times and a throw of 3 or 4 observed 3,240 times. In testing the unbiasedness of the dice, the value of the test statistic is. இது டிஆர்பி 2002 கேட்கப்பட்ட கொஷின். ஒரு டையை 9,000 டைம்ஸ் ரோல் பண்ணுறோம். அப்போ n = 9,000. அதில் 3 அல்லது 4 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்சர்வ் பண்ணுறோம். எவ்வளோன்னா எத்தனை டைம்ஸ் அப்சர்வ் பண்ணோன்னா 3,240 டைம்ஸ் அப்சர்வ் பண்ணுறோம். ஒரு சிங்கிள் டையை ரோல் பண்ணும்போது 6 சான்ஸ் கிடைக்கும். 1 2 3 4 5 6. அதில் 3 அல்லது 4 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் 2 சான்ஸ். அப்போ P of getting 3 or 4, that is P = 2 சான்ஸ் அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சான்ஸ் வந்து 6. அப்போ 2/6 கேன்சல் பண்ணால் 1/3. இதுலேருந்து Q கண்டுபிடிக்கலாம். Q = 1 - P. That is 1 - 1/3. சிம்பிளை பண்ணிங்கன்னா 2/3. எக்ஸுங்கிறது அப்சர்வ் பண்ண டைம் 3,240 டைம். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார்முலா Z = x - np /√of npq. இதை எப்படி எழுதலாம்னா ரைட் சைடில் எழுதியிருக்கேன். Z = x - μ/σ எழுதலாம். மியூங்கிறது மீன், np. சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், தட் இஸ் ஈக்குவல் டு √of npqன்னு எழுதலாம். அப்போ என்பியோட வேல்யூ √of npqோட வேல்யூ ரைட் சைடில் போட்டு காட்டியிருக்கேன். இப்போ np = n வந்து 9,000 இன்ட்டு பியோட ஆன்சர் 1/3. இப்போ 3யும் 9ஐயும் கேன்சல் பண்ணலாம். 3,000. என்பியோட ஆன்சர் 3,000. √of npq √of n ஓட வேல்யூ 9,000 இன்ட்டு பியோட வேல்யூ 1/3 இன்ட்டு கியூட வேல்யூ 2/3. 3யும் அந்த 9ஐ கேன்சல் பண்ணலாம். ஸோ 1000 × 2ன்னு வரும். √of 2,000 வந்து 400 × 5ன்னு எழுதலாம். 400க்கு ரூட் எடுத்தால் 20, 5 மட்டும் ரூட்டில் இருக்கும். அப்போ ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறோம். லெஃப்ட் சைடுக்கு பாருங்கள். இப்போ Z = எக்ஸோட ஆன்சர் 3,240 மைனஸ் என்பியோட ஆன்சர் 3,000 டிவைட் பை √of npqோட வேல்யூ 20 × √5.
இப்போ நியூமரேட்டரில் மைனஸ் பண்ணிங்கன்னா 240 கிடைக்குது. அப்போ டினாமினேட்டரில் 20 × √5 அப்படியே இருக்குது. இப்போ 0 கேன்சல் பண்ணலாம். 2 24 கேன்சல் பண்ணலாம் 12. அப்போ 12/√5. அப்போ ஆப்ஷன் ஏ த ஆன்சர் இஸ் 12/√5. ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் x p of x, xோட வேல்யூ p of x வேல்யூ டேபிள் போட்டு கொடுத்துருக்குறாங்க. த வேல்யூ ஆஃப் e of x அவரோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. இது டிஆர்பி 2002 கேட்கப்பட்ட கொஷினு. ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இது போல் டேபிள் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா e of x வேல்யூ கேட்குறாங்க. e of x உடைய ஃபார்முலா e of xங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x மீன் சொல்லலாம். e of x is equal to summation of x into p of x. x-ஐயும் p of x-ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணிக்கணும். that is equal to 2 into 1/3 plus 3 into 1/2 plus 11 into 1/6. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2/3 plus 3/2 plus 11/6. LCM வந்து 6. LCM 6 எடுத்து இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 24/6 கேன்சல் பண்ணால் 4. இப்போ ஆப்ஷன் ஏ த ஆன்சர் இஸ் 4. There are 2 branches of a company employing 100 and 80% respectively. The arithmetic mean of the monthly salaries paid by 2 companies are rupees 275 and rupees 225 respectively. The arithmetic mean of the employees of the companies as a whole is. TRB 2002 கேட்கப்பட்ட கொஸ்டின். ஃபஸ்ட்டு கம்பெனியில் எம்ப்ளாயி எவ்வளோ இருக்காங்கன்னா 100 இருக்காங்க. அது ஃபஸ்ட்டு கம்பெனியை N1. N1ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் த கம்பெனி. N1 = 100. இந்த ஃபஸ்ட்டு கம்பெனி எம்ப்ளாயீஸோடைய ஆவரேஜ் மந்த்லி சேலரி ருபீஸ் வந்து 275 கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆவரேஜ் அப்படிங்கிறதால எக்ஸ் பார்னு போடணும். இது நம்ம கம்பெனி 1, 2ன்னு எடுத்துக்கிறதால x1 பார் ஈக்குவல் டு 275. ரெண்டாவது கம்பெனியோடைய டோட்டல் எம்ப்ளாயீஸ் N2 = 80. அவங்களுடைய ஆவரேஜ் மந்த்லி சேலரி x2 பார் ஈக்குவல் டு 225. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி டோட்டலாக அதுக்கு மீன் கேட்குறாங்க. அப்போ அதனுடைய ஃபார்முலா x பார் ஈக்குவல் டு N1 × x1 பார் ப்ளஸ் N2 × x2 பார் டிவைட் பை N1 + N2. இதில் N1 N2ஓட ஆன்சர், x1 பார் x2ஓட ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 100 × 275 ப்ளஸ் 80 × 225 டிவைட் பை 100 + 80. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணுங்கள். சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். We get answer 252.8. The option B, the answer is 252.8.